இந்த ஆண்டு ஐபிஎல் தொடரின் முதல் சூப்பர் ஓவர் போட்டி இன்று நடைபெற்று இருக்கிறது. இந்த போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி ஒரு த்ரில் வெற்றியை பெற்றுள்ளது. ஐபிஎல் வரலாற்றில் இன்று நடைபெற்ற சூப்பர் ஓவர் போட்டியானது 15வது சூப்பர் ஓவர் போட்டியாகும். 2022ற்கு பிறகு நடைபெற்ற முதல் சூப்பர் ஓவர் போட்டி இதுவாகும். ராஜஸ்தான் மற்றும் டெல்லி அணிகளுக்கு இடையேயான போட்டியில் இரு அணிகளும் 20 ஓவர்களுக்கு 188 ரன்களையே எடுத்ததால் போட்டி டிரா ஆனது. இதனைத் தொடர்ந்து சூப்பர் ஓவருக்கு இந்த போட்டி சென்றது. சூப்பர் ஓவரில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி ஒரு த்ரில் வெற்றியை பதிவு செய்துள்ளது. சூப்பர் ஓவரில் முதலில் களமிறங்கிய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 4 பந்துகளில் 11 ரன்களை எடுத்து 2 விக்கெட்டுகளை இழந்தது. மிச்சல் ஸ்டார்க் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்காக சிறப்பாக பந்து வீசினார். சூப்பர் ஓவரில் 12 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி களமிறங்கியது டெல்லி அணி. ராஜஸ்தான் அணிக்கு ஆர்ச்சர் பந்து வீசுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சந்தீப் சர்மா அந்த ஓவரை வீச வந்தார். வெறும் 12 ரன்களை வெறும் 4 பந்திலேயே ராகுல் மற்றும் ஸ்டப் விலாசி இந்த வெற்றியை பதிவு செய்திருக்கிறார்கள். சூப்பர் ஓவர் வரலாற்றை பொறுத்தவரை ராஜஸ்தான் அணி பொறுத்தவரை ஐபிஎல் வரலாற்றில் இன்று நடைபெற்ற போட்டியை சேர்த்து 4 முறை சூப்பர் ஓவரில் விளையாடி இருக்கிறது. இதில் 2 போட்டியில் மட்டுமே வெற்றியை பெற்றுள்ளது. டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை பொறுத்தவரை 5 சூப்பர் ஓவர் போட்டிகளில் வரலாற்றில் விளையாடி இருக்கிறது. அதில் 4 போட்டியில் வெற்றியை கண்டுள்ளது. இன்று நடைபெற்ற போட்டியை சேர்த்து முதல் 4 போட்டிகளில் வெற்றியை பெற்ற அணி என்ற பெயரை டெல்லி கேபிட்டல்ஸ் அணி பெற்றது. கடந்த போட்டியில் மும்பை அணியுடன் ஒரு அதிர்ச்சி தோல்வியை சந்தித்தது. இன்னும் ஒரு தோல்வியை தழுவது போல் இருந்த டெல்லி அணி சிறப்பாக பந்து வீசி சிறப்பாக விளையாடி இந்த வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. டெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பவுலிங்கை தேர்வு செய்தது. இதனை அடுத்து முதலில் களமிறங்கிய டெல்லி அணி நிதானமான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. ஜேக் ஃப்ரேசர் இந்த முறையும் சொற்ப ரன்னில் ஆட்டமிழக்க கடந்த போட்டியில் அதிரடி காட்டிய கருண் நாயர் இந்த போட்டியில் 0 ரன்னுக்கு ரன் அவுட் ஆகி வெளியேறினார். ஆனால் அபிஷேக் புரல் மற்றும் ராகுல் ஒரு நிதானமான பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார்கள். இவர்கள் ஜோடி 63 ரன்களை குவித்தது. இவர்கள் ஆட்டமிழந்த பின் களமிறங்கியவர்களும் அதிரடியான ஒரு கேமியோ இன்னிங்ஸ் விளையாடினார்கள். ஸ்டப்ஸ், கேப்டன் அக்சர் பட்டேல், அசுதோஷ் சர்மா ஆகியோர் சிறப்பான ஆட்டத்தையே வெளிப்படுத்தினார்கள். இதனால் டெல்லி அணி 20 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட்டுக்கு இழப்புக்கு 188 ரன்களை குவித்தது. 189 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய ராஜஸ்தான் அணியின் தொடக்க ஆட்டக்காரர்கள் அதிரடியான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தினார்கள். கேப்டன் சாம்சன் மற்றும் ஜெய்ஸ்வால் ஒரு சிறப்பான ஒரு தொடக்கத்தை கொடுத்தார்கள். பவர் பிளேவின் 5.3வது ஓவரில் கேப்டன் சஞ்சு சாம்சன் ரிட்டையர்ட் ஹர்ட் ஆகி வெளியேறினார். சிறப்பாக விளையாடி கொண்டிருந்த சாம்சன் 19 பந்துகளில் 31 ரன்களை குவித்திருந்தார். தொடர்ச்சியாக அதிரடி காட்டிய ஜெய்ஸ்வால் அரை சதம் விளாசி ஆட்டமிழந்தார். பின்பு களமிறங்கிய நிதிஷ் ராணாவும் 26 பந்துகளில் அரை சதம் விளாசி ஆட்டமிழந்தார். ஆனால் மிச்சல் ஸ்டார்க்கின் சிறப்பான பந்து வீச்சால் இந்த போட்டி சூப்பர் ஓவரை நோக்கி சென்றது. கடைசி ஓவரில் 6 பந்துகளில் 9 ரன்கள் ராஜஸ்தான் அணிக்கு தேவைப்பட்ட நிலையில் 8 ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்தார் மிச்சல் ஸ்டார்க். இதனை அடுத்து இந்த போட்டி சூப்பர் ஓவரை நோக்கி சென்றது. இதில் சிறப்பாக செயல்பட்டு டெல்லி அணி இந்த வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. புள்ளிப்பட்டியலை பொறுத்தவரை டெல்லி அணி முதல் இடத்திற்கு முன்னேறியுள்ளது. 6 போட்டிகளில் 5 போட்டிகளில் வெற்றி கண்டு ஒரே ஒரு போட்டியில் மட்டுமே தோல்வியை சந்தித்து முதல் இடத்தில் இருக்கிறது. ராஜஸ்தான் அணி 8வது இடத்தில் இருக்கிறது. 7 போட்டிகளில் 2 போட்டிகளில் மட்டுமே வெற்றி பெற்று 5 போட்டிகளில் தோல்வியை சந்தித்து 8வது இடத்தில் நீடிக்கிறது.